ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கேப் vlogs. ஸோ இது புது ஜிம் 360 டிகிரி ஃபிட்னஸ்ன்ட்டு பன்சங்கரி 3rd ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இவர் ராஜு பை. ಕರೆಂಟ್ ಫಿಸಿಕ್ ಏನಿದೆ, ಕರೆಂಟ್ ಫಿಸಿಕ್ ಲೈಕ್ ಟಿ ಶರ್ಟ್ ತೆಗೆದು ತೋರಿಸಿ. ಸೊ ಇದು ನಮ್ಮ ಬೈನ ಕರೆಂಟ್ ಫಿಸಿಕ್ಕು. ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಕಟ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಪ್ರಾಪರ್ ಶೇಪಿಗೆ ತೊಗೊಂಬರ್ಬೇಕು. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕಾಂಪಿಟೇಷನ್ಗೆ ರೆಡಿ ಆಗಿ ಫುಲ್ ಫಿಸಿಕ್ ಜೊತೆ ನೋಡ್ತೀರಾ, ಇನ್ನು 6 ಪ್ಯಾಕ್. ஸோ எந்த ஊர்? நேபாள். ஓகே. ஸோ இப்போது இவரோட கரண்ட் ஃபிசிக் பார்த்தீங்க. இப்போ இவர் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார், நேச்சுரல் காம்படிஷனுக்கு. ஸோ உங்கள் ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு? ಒಳ್ಳೆಯದು. ಸೊ ವರ್ಕೌಟ್ ಎಲ್ಲ ಹೆಂಗೆ ಫೀಲ್ ಆಗ್ತಿದೆ ನಿಮಗೆ? ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಇದೆ, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ஸோ இன்னொரு 6 ಮಂತ್ஸில் இவர் இப்போது காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது நான் இவரை ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஸோ பார்ப்போம், இன்னொரு 6 மந்த்ஸ் கழித்து இவரோட ஃபிசிக் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. 6 மந்த் இவர் ஸ்டேஜ் ஏறுவார். ஸ்டேஜில் ஏறி ஸ்டேஜில் என்ன நடக்குது, இவர் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறாருனால அதுவும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஸோ இது புது ஜிம் 360 டிகிரி ஃபிட்னஸ்ன்ட்டு பன்சங்கரி 3rd ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட் போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா அது வீடியோ எடுக்கலை. பட் எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் இந்த ஜிம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா எல்லாமே டைரக்ட் மசில் டார்கெட்டட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணது போட்டிருப்பேன். ஸோ சேம் கிட்டத்தட்ட அதே எக்யூப்மெண்ட்ஸ் ஃபீல் தான் இங்கேயும் எனக்கு வருது. அண்ட் எஸ் ஆம்பியன்ஸ் வைஸ் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கிற ஜனங்க வைஸ் ஆகட்டும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்காங்க. மெயின் விஷயம் சத்தியத்துக்கு தனியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், போர் அடிக்கும், ரொம்ப மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ராஜுபாய் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா ஸோ உங்களுக்கு மோட்டிவேட் இருக்கும். ஸோ மோட்டிவேட் இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 10 பண்ணுறீங்கன்னா இன்னொரு 3 to 4 reps எக்ஸ்ட்ரா போவீங்க, எக்ஸ்ட்ரா வெயிட்டில். ஸோ எஸ், இதுதான் இப்போ ஜிம். ஸோ இப்போ சத்தியத்துக்கு இன்னொரு ஃப்ளோர் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ சத்தியத்துக்கு இவ்வளோ ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க ஜிம் பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ளோர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வெயிட் ட்ரைனிங். ஸோ மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோர் வந்துட்டு கார்டியோ ಮತ್ತು ಗ್ರೂಪ್ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲವೇ. ಸೊ மேலே கார்டியோ ಮತ್ತು இப்போ மறுபடியும் குரூப் கிளாஸஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது ரெடியான அப்புறமா அதுவும் இந்த வீடியோவில் வரும். ஸோ இனிமேல் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இந்த ஜிம்மில் தான். ஸோ 360 டிகிரி ஃபிட்னஸ் பன்சங்கரி 3rd ஸ்டேஜ். ஸோ தேவேகவுடா பெட்ரோல் பங்க் ரோடு. இப்போ நாங்கள் செட்டு ಅಷ್ಟು ಏನಾಗಲ್ಲ, ಕೂದಲು ನೋಡಲ್ಲ. ಇವಾಗ ಕರೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. ಸ್ಟಾರ್ಟ್ ಇದೆಯಾ? ಸ್ಟಾರ್ಟ್ ಇದೆಯಾ?
ಸೊ ಇದು ಫಿನಿಷರ್ ವರ್ಕೌಟ್ ಫಾರ್ ಬೈಸೆಪ್ಸ್. ஸோ இதில் பைசெப்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் டார்கெட் ஆகும். ஸோ அதனால் இதை ஃபினிஷர் செட்டாக முடிக்க போகிறோம். ஸோ 15x3 பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி பைக் இன்னும் தமிழ் தெரியாது. ஸோ அதனால் ಸದ್ಯದಕ್ಕೆ ಅವ್ರು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಬೈ ನೀವು ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯಿತು ಬೈ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದು? ಆಯಿತು ಬ್ರೋ, ನಮಗೆ 18 ವರ್ಷ. 18 ಏಜಲ್ಲಿ? ಇಲ್ಲ 18 ಇಯರ್ಸ್ ಆಯ್ತಾ ಇಲ್ಲಿ ಬಂದು? 17 ಬಸ್ಸಲ್ಲಿ ಬಂದು. ஸோ 18 வருஷம் ஏஜில் இருக்கும்போது வந்திருக்காரு. ஸோ 12 இயர்ஸ், 12 ಮೇಲೆ. ಇವಾಗ ನಿಮ್ಮ ಏಜ್ ಎಷ್ಟು ಬೈ? ನಮ್ಮದು 29. ಸೊ 29. ஆனால் ಅವ್ರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಆ ಥರ ಕಾಣಿಸೋದೇ ಇಲ್ಲ. ஸோ இந்த வீடியோவில் கன்னடா தமிழ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், நேச்சுரல் ஃபோர் ஆர்ம்ஸ் ஜெனட்டிக்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் காட் கிஃப்டட் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த ஸ்டெராய்ட்ஸும் யூஸ் பண்ணல, எந்த வே ப்ரோட்டீன் கிரியேட்டின் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நேச்சுரல் அல்ல பை ஃபுல்லாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனட்டிக்ஸ். ஸோ காட் கிஃப்டட். ஸோ காட் கிஃப்டட் ஜெனட்டிக்ஸ் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், ஸோ டெடிகேஷன், அப்புறம் கன்சிஸ்டன்சி, இது எல்லாமே இருந்தால் தான் ஸோ இந்த மாதிரி ஃபிசிக் இருக்கும் உங்களுக்கு. ಬೈ ವ್ಯೂವರ್ಸ್ಗೆ ಏನಾದರೂ ಹೇಳಿ ಬೈ. ಸೊ ಹೆಂಗೆ ಈ ಥರ ಬಾಡಿ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ಬೋದು, ಸ್ವಲ್ಪ ಹತ್ರ ಬನ್ನಿ. ಸೊ ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿ, ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಹೆಂಗಿರಬೇಕು ಹೇಳಿ. ಇನ್ನೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನಬೇಕು. ಹಾಂ, ಎಲ್ಲ ಬರಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ಲೈಟ್ ವೇಟಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಚೆನ್ನಾಗಿ ವರ್ಕೌಟ್ ಫಸ್ಟ್ ಒಳ್ಳೆಯದು ನೋಡಿಬಿಟ್ಟು ಮಾಡಬೇಕು. ಹಾಂ, ಅಷ್ಟೇ. ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಬಂದುಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಬರಲ್ಲ. ಎಲ್ಲ ಕೇಳಬೇಕು, ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾನೆ ಕೇಳಬೇಕು. ಹಾಂ, ಹಂಗೆ ಮಾಡಬೇಕು. ಸೊ ಬಿಗಿನರ್ಸ್ಗೆ ಏನಂತೀರ ಮನೇಲಿ? ಬಿಗಿನರ್ಸ್ಗೆ ಏನಂತೀರ? ಯಾಕಂದರೆ ಇವಾಗ ಹೊಸ್ದಾಗಿ ಬರ್ತಾರೆ ಸಡನ್ನಾಗಿ. ಇವಾಗ ನೀವು ಒಬ್ರು ಟ್ರೈನರ್ ಇಲ್ಲಿ. ಹೌದು. ಸೊ ಹೊಸ್ದಾಗಿ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಸಡನ್ನಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಅದು ವೀಡಿಯೋಸ್, ಯೂಟ್ಯೂಬ್ ವೀಡಿಯೋಸ್ಗಳೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಹೆವಿ ವೆಯ್ಟ್ಸ್ ಲಿಫ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗೋದು, ಅದು ಹಿಂಗೆ ಮಾಡೋದು. ஸோ எப்போ வச்சு ஜிம்முக்கு போனீங்கன்னா பிகினர்ஸாக, ஸோ அங்கே ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ ட்ரைனர்ஸோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் லைட் வெயிட்டோட போங்க. வார்ம் அப், லைட் வெயிட் எல்லாமே பண்ணினா அப்புறமா நீங்கள் ஒரு 1 month 2 months ஆன அப்புறமா ஹெவி வெயிட்ஸ் அதை டச் பண்ணுறதுக்கு போங்க. சத்தியத்துக்கு ஸ்டார்டிங்கில் மிஷின் ஒர்க் அவுட்ஸ், மிஷினில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்கள் மசிலுக்கு எந்த இன்ஜுரி ஆகிறது சான்சஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ மிஷின் ஒர்க் அவுட்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். ಫ್ರೀ ವೆಯ್ಟ್ಸ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ಲಿ எடுக்க போகாதீங்க. ಮತ್ತು ಡಯಟ್ ಬಗ್ಗೆ ಬೈ. ಡಯಟ್ ಬಗ್ಗೆ ಏನಿಲ್ಲ ಸರ್, ನಾನು ಎಲ್ಲ ಫುಲ್ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಏನು ಸಿಗುತ್ತೆ ಅದು ಎಲ್ಲ. ಹಾಂ, ಸೊ ಮನೆ ಊಟನೇ ಫುಲ್ ಆ್ಯಂಡ್ ಫುಲ್. ಸೊ ನಿಮ್ಮ ಬೈಸಿಪ್ಸ್ ಒಂದ್ಸತಿ ತೋರಿಸ್ಬಿಡಿ ಬೈ ಜನ ವ್ಯೂವರ್ಸ್ಗೆ. ಸೊ ಪಾರಂಗ. ಸೊ ನ್ಯಾಚುರಲ್, ವಿತೌಟ್ ಎನಿ ಸ್ಟೆರಾಯ್ಡ್ಸ್, ಕ್ರಿಯೇಟಿನ್, ವೇ ಪ್ರೋಟೀನ್ ಒಂದ್ಸತಿನೂ ಮುಟ್ಟಿಲ್ಲ ಬೈ ಲೈಫಲ್ಲಿ. ಸೊ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ப்ளஸ் ஜெனட்டிக்ஸ் இந்த ஃபிசிக் வரும். ஸோ எஸ், ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு போசிங் பண்ண போகிறோம். ஸோ பைக் வந்துட்டு போசிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்ன இந்த பண்ணு ಸರಿ, ಇನ್ನೊಂಚೂರು ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅಂದರೆ ನಿಮಗೆ ಬಾಡಿ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಬಾಡಿ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಆದಾಗ ಏನಾಗುತ್ತೆ, ಸೊ ಪೋಸಿಂಗ್ ಮಾಡೋ ಟೈಮಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಸಲ್ಸ್ ಎಲ್ಲ ಕ್ರಾಂಪ್ ಆಗ್ತಿರೋ ಇರೋದು. ಸೊ ಸಡನ್ ಆಗಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಇವಾಗ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರ, ಸಡನ್ ಆಗಿ ಮಸಲ್ ಕ್ಯಾಚ್ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಆ ಥರ ಎಲ್ಲ ಇರೋದಿಲ್ಲ ನೀವು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿದಂಗೆ. ಸೊ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಡೈಲಿ ಆಗೋಕ್ಕಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ವೀಕ್ಲಿ ಒಂದು 3 days ಇಲ್ಲ 4 days ಪೋಸಿಂಗ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿ. ಪೋಸಿಂಗ್ ಪ್ರಾಕ್ಟೀಸು, ಸ್ವಲ್ಪ ಫ್ಲೆಕ್ಸಿಬಿಲಿಟಿ ವರ್ಕೌಟ್ಸು, ಮೊಬಿಲಿಟಿ ವರ್ಕೌಟ್ಸ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದಾಗ ನಿಮ್ಮ ಮಸಲ್ ಆದಷ್ಟು ನಿಮಗೆ ಇದಿರುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ಬಾಡಿ ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಬಿಲ್ಡ್ ಮಾಡ್ಬೋದು, ಬಟ್ ಆ ಪೋಸಿಂಗ್ ಮಾಡೋದು. ಇವಾಗ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ನೀವು ಹತ್ತಾ ಇದ್ದೀರ ಅಂದರೆ
ಏನಂದ್ರೆ ನಾವು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೋಗೋದ್ರಿಂದ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೋಗ್ಬಾರ್ದು, ಹೋದ್ರೆ ನಾವೇ ಹೊಡಿಬೇಕು. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ ಆಗ್ತದೆ. ಸೊ ಆ ಥರ ಈ ಸಲ ನಾವು ಹತ್ತಿದ್ರೆ ನಾವು ಹೊಡ್ಕೊಂಬರ್ಬೋದು. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಮಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದವನ ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ. ನಾನು ರೆಡಿ ಆಗಿದ್ದೀನಿ, ನಾನು ಡಯಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಾನು ಕಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಾನು ಬಾಡಿ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಸೊ ನನ್ನ ಆಡ್ವರ್ಕ್ ನಾನು ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಟೈಮ್ ಅದು. ಇವಾಗ ನಾನು ಇಡೀ ಮಂತ್ ಫುಲ್ಲು ಎಲ್ಲ ವರ್ಷ ಫುಲ್ ನಾನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಫಸ್ಟ್ ಬಾಲ್ ಟಕ್ಔಟ್ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಅಷ್ಟೇ. ಆಡಿಯನ್ಸ್ ನಮ್ಗೆ ಗೋಸ್ಕೊಂತಾರೆ, ನಮಗೆ ಒಂಥರ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಇರತ್ತಾ? ಆಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನಾವೇನು ಟ್ರೈನ್ ಮಾಡಿರ್ತೀವೋ ಆ ಒಂದು ದಿವಸಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಒಂದು ದಿವಸ ನೀವು ಒಂದು ಸೆಂಚುರಿ ಇಲ್ಲ ಒಂದು 10-20 ಸೆಂಚುರಿ ಹೊಡೋದು. ಮ್ಯಾನ್ ಆಫ್ ದ ಮ್ಯಾಚ್ ನೀವೇ ಅಷ್ಟೇ. ಸೊ ಗೈಸ್, ಸೊ ಪೋಸಿಂಗ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಆಯಿತು ರಾಜು ಬೈದು. ಎಸ್, ಒಂದು ಲಾಸ್ಟ್ ಒಂದು ಪೋಸ್ ಮಾಡಿಬಿಡಿ ಬೈಸಿತ್ತು. ಹಾಂ. ஸோ இந்த ஜிம் ரொம்ப ஹைஜீனாக இருக்குது அண்ட் வெல் மெயின்டைன்ட் வித் எக்யூப்மெண்ட்ஸ் அந்தும் 100/100 தர்றேன். ஸோ எஸ், நம்ம தளபதி சொல்கிற மாதிரி எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். ஸோ பை, subscribe and please click on the bell button. Sorry, please click on the bell button. Bye.